ஓம் சாந்தி வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு எப்படி நம்ம அன்பா இருக்கிறது, எப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பா நம்ம பழகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்புன்றது ரொம்ப ஒரு தூய்மையான விஷயம். ஸோ அந்த அன்பு நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர்கிட்ட நம்ம அன்பாக இருக்கும், சில பேர்கிட்ட நம்மளால அன்பாக இருக்க முடியறதில்ல. யார் நம்மக்கிட்ட நல்லா பழகுறாங்களோ அவங்கக்கிட்ட அன்பாக இருக்க முடியுது. மற்றவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியல, அன்பு கொடுக்க முடியல. மற்றவங்க என்னை திட்டுறாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இல்லை அவங்க என்னை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண முடியாது, என்னால் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்க முடியாது. இப்போ அன்புன்றது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புன்றது ஃபர்ஸ்ட் உறவுனால கிரியேட் ஆகுது. ரெண்டாவது ஏதாவது ஒரு பிராப்தி, அவங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு பிராப்தி கிடைக்குது அப்படின்னா அந்த அன்பு, அந்த இதுவும் அன்பு. ஸோ ஏன் நம்மளால எல்லாருக்கிட்டையும் ஒன்றா அன்பு செய்ய முடியல அப்படின்னா, இப்போ ஒரு ரோஜா பூ எடுத்துப்போம். ஸோ இப்போ ரோஜா செடியில் என்ன இருக்குது, ஒரு ரோஜாக்களும் இருக்குது, முட்களும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரோஜா நம்மளுக்கு வேணும்னா அந்த முட்களும் நம்ம கூடவே சேர்ந்து தானே வருது நம்மளுக்கு. ஸோ அதே போல் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரோஜா செடி போல் நம்ம எல்லாருக்கிட்டையும் பூக்களும் இருக்குது, ரோஜாக்களும் இருக்குது, முட்களும் இருக்குது. ஸோ முட்கள்ன்றது நம்மளுடைய குறைகள், ரோஜாக்கள்ன்றது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், நம்மளுடைய நல்ல குணங்கள். ஸோ நம்மக்கிட்ட மற்றவங்க முள்ளு போல் நம்மளை குத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மேலே வெறுப்பு காட்டுறோம். அவங்களுடைய குணங்கள் நம்மக்கிட்ட காமிக்கும், நம்ம அன்பு காமிக்கிறோம். நம்ம கிட்ட நெகட்டிவா நடந்தவங்க கூட அன்பு காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய ரோஜாக்கள், அதாவது அவங்களுடைய நல்ல குணங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தானாவே நம்மளுக்கு அன்பு கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஏன் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ மற்றவங்களுக்காக கிடையாது. ஏன்னா என் மனசுல எப்பவுமே ஒரே விதமான அமைதி இருக்கணும், நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் எல்லாருக்கும் அன்பு கொடுத்தாதான் என்னால் அமைதியா இருக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க, அவங்க போயிடுறாங்க. ஸோ உங்கள் மனசு எப்படி இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடுத்து உங்களுடைய விரோதி வராங்க அப்படின்னா, அவங்க விரோதியை பார்க்குறீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகிடுது, உடனே உங்களுடைய அந்த அன்பு என்ன ஆகிடுது, போயிடுது. அப்போ மனசு என்ன ஆயிடுது, அமைதி இழந்துருது, சந்தோஷத்தை இழந்துருது. இப்போ அன்பு நான் அவங்ககிட்டயும் நான் போயிட்டு நான் சகஜமாக பழகி அவங்க கூட எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்கள நான் ஒரு அன்பான பார்வையில், சரி பரவாயில்ல, அவங்க எனக்கு விரோதி கிடையாது, அவங்க நெகட்டிவாக இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகல, பட் பரவாயில்ல, இருந்தாலும் இவங்களும் ஒரு நல்லவங்க தான், இவங்களும் நல்ல ஆத்மா தான், எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நான் அன்பான ஒரு பார்வை, அன்பான ஒரு ஸ்மைல் பண்ணேன், இல்லை அன்பாக 2 வார்த்தை அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா என் மனசு எப்படி இருக்கும், என் மனசு அமைதியாக இருக்கும். அப்போ என்ன, அது என் மனசு அப் அண்ட் டவுன் போகாது. இப்போ அப் அண்ட் டவுன் போகுது அப்படின்னா என்ன ஆகுது, ஸோ அப்போ மனசு என்ன ஆகுது, திடீர் அன்பு கிரியேட் ஆகுது, அப்புறம் திடீர் வெறுப்பு கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி மனசு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம மனசு என்ன ஆகாது, அமைதியாகாது. ஏன் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னா இதனால தான். நம்ம மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆக ஆக மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலை மாறுறதுனால தான் நம்மளால அமைதியாகவும் இருக்க முடியல. இன்னொன்று, நம்ம மனசில் வரக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கூட என்ன பண்ணும், அன்புனால சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அன்பான பார்வை, அன்பான பேச்சு மற்றும் அன்பான நடத்தை. ஸோ இது 3மே தான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் இன் ஆக்ஷன். இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ அன்புன்றது ஃபஸ்ட்டு உணர்ச்சிகளில் இருக்கும். அது இவங்களுக்காக நான் அன்பு செய்கிறேன். அன்புனா என்னது, அவங்கள நம்ம பார்த்துக்கிறது, அவங்கள மனசு நோகாமல் இருக்கிறது, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா மன்னிச்சிடுறது, அவங்கள நம்ம புரிஞ்சிக்கிறது, அவங்க ஏதாவது செய்ய முடியல அப்படின்னா நம்ம சரி பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தான் என்ன அர்த்தம், அன்புனுடைய அடையாளம். அன்பு இருக்கிற இடத்துல நம்ம சகிச்சுப்போம், அன்பு இருக்கிற இடத்துல நம்ம மன்னிச்சிருவோம், அன்பு இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்யணும்னா கூட நம்ம செய்வோம். இப்போ உறவுகளில் அன்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 100% பேண்ட்வித் இருக்குன்னு வச்சுப்போமே. சில உறவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உறவுகளையும் ஐடியலாக என்ன நினைப்பாங்க, 2 பேருமே 50% செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கே அன்பு இருக்கோ அப்போ ஒருத்தங்க 20% செஞ்சால் கூட என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் 80% செய்ய முடியும். ஏன்னா அது அன்பின் காரணம். இப்போ ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இப்போ தான் பிறந்த குழந்தை இருக்குன்னா குழந்தைக்கு அது 5% மட்டும்தான் செய்ய முடியும், அதனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ குழந்தை அந்த தாய் 100% செய்கிறாங்க. ஸோ அதோட காரணம் என்ன, அன்பு. ஸோ நம்ம எந்த உறவிலையுமே நம்மளால கெப்பாசிட்டிக்கு மேலே செய்யணும், இல்லை அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அன்பு தான் அதுக்கு ஆதாரம். ஸோ நம்ம இப்படி சொல்ல மாட்டோம், நம்ம அன்பு நம்மளுக்கு குறைவாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க இதை செய்யலை, நான் தான் எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கேன், நான் தான் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் தான் எப்போவுமே சகிச்சிக்கிறேன், அவங்க எதுவுமே செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், குறை சொல்கிறோம். ஸோ எங்கே அன்பு இருக்கோ அங்கே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க குறைகளை பார்க்காம அவங்களுடைய நன்மை, அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டிஸ், அவங்க நம்மளுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்றத சின்னதாக கொஞ்சம் செஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அது பெருசாக பார்க்கக்கூடிய தன்மை அன்புக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ சின்ன குழந்தை சின்ன வேலை தான் செய்யும், ஆனா அம்மாக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அம்மா என்ன பண்றாங்க, குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நோட் பண்ணி அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு செய்யறாங்க. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு உறவுகள்லையும் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நான் நோட் பண்ணி என் மனசுல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நான் அன்பா செய்ய முடியும். ஸோ அன்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது, எல்லாமே நல்லா போகும்போது அன்பு தேவை கிடையாது. அன்புன்றது எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் அன்பு தேவை. ஏன்னா அன்புன்றது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, நம்மளுக்கு ஒரு சக்தி மாதிரி.
ஸோ அன்புன்றது ஒரு மெடிசன் மாதிரி. ஸோ நான் அன்பை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், என்னால் சக்திசாலியாக இருக்க முடியும், என்னால் தாங்கிக்க முடியும். ஸோ அன்புன்றது நம்மளுடைய சக்தி. ஸோ எவ்வளோ தூரம் அந்த அன்பை நம்ம வளர்த்துக்கிறோமோ, அதே போல் நம்ம சுயத்தின் மேலே அன்பு, நான் எவ்வளோ தூரம் என் மேலே நான் அன்பு செலுத்துறனோ, என்னுடைய நல்ல விஷயங்களை நான் பார்த்து என்னையே நான் அப்ரிஷியேட் பண்ணி எவ்வளோ தூரம் என்ன நான் வந்து பார்த்துக்கிறனோ அவ்வளோ தூரம் நான் மற்றவங்களையும் பார்த்துப்பேன். இப்போ நான் தப்பு பண்ணும்போது நான் என்னையே திட்டிகிட்டு இருக்கேன், இல்லை என்கிட்டயே நான் குறை சொல்லிட்டு இருக்கேன், நான் என் மேலே சந்தோஷமாக இல்லை அப்படின்னா, என்னை நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என் மேலே அன்பு கிடையாதுன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறனோ, எப்படி ரோஜா செடி வந்து பூக்களும் இருக்குது முட்களும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்ததான் ரோஜா செடி. அதே போல் தான் நான் ஒரு ரோஜா செடி போகிறேன். என்னுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் அது மேல அன்பு செய்யறேன். நான் வந்து ஒரு ரோஜா செடி, என்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு பிளஸ் குறைகளும் இருக்கு, அது மேல நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்ற ஒரு அன்பு நான் என் மேல கிரியேட் பண்றேன், அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்க குறைகளையும் என்ன பண்ண முடியும், ஏத்துக்க முடியும். அன்பின் மூலமா அவங்களுடைய குறைகள் வந்து வெளிப்படும் போது நான் தாங்கிக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து அன்பு எங்க இருக்கோ அங்க எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பை நான் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புல நான் குறைச்சிக்கணும், அவங்களுடைய குறைகளை நான் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய தவறுகளையும் நான் ஏத்துக்கணும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அது அன்பு கிடையாது. அன்புன்றது இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அன்பு. ஸோ இந்த மாதிரி நான் அன்பை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.